அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு சம் பார்க்க போகிறோம். 66 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் தான் உயரமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு உருளையில் பார்த்தீங்கன்னா இதை 12 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரிமைனிங் ஆரம் 66 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட சுற்றளவு தான் 66 கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிளோட சுற்றளவுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. 2πr தான் நமக்கு 66 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம r கண்டுபிடிக்கிறோம். r = 66 இந்த சைடு மல்டிப்ளையர் இருக்குது 2 டிவைடட் ஆகும். இந்த சைடு பை 22/7 இந்த சைடு போகும்போது 7/22 மாறும். ஸோ இதை 11 அடிக்கலாம். 2 11 22, 6 11 66, 2 2 3 2 6, r = 21. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உருளையோட கன அளவு கேட்டிருக்காங்க. உருளையோட கன அளவுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²h. பையோட வேல்யூ 22/7, r² 21 × 21, ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. இந்த இடத்துல 2 மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். r = 21/2. பதினொன்று 2 22, 2 2, 6 2 12, 1 7 3 7 21. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 11 3 33, 21 6 126. இப்போ 126ஐயும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 6 3 18 மிச்சம் 1 32 6 7, 1 3 3, 6 3 18 மிச்சம் 1 32 6 7, 3 8 15 12 4 7 4 11 41 58 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.